வணக்கம். TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான வீடியோ அண்ட் அஃப்கோர்ஸ் இது வழக்கம் போல ஒரு ஆப்பிள் கண்டென்ட் தான், ஆப்பிள் வீடியோ தான் இது. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ. இன்றைக்கி நம்ம பேச போகிறது டெக்கை பற்றி கிடையாது, ஒரு க்ளூ கொடுத்துட்டேன். ஸோ நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிளுடைய பாலிஷிங் கிளாத் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய பாலிஷிங் கிளாத்தோடைய க்ளோன். இந்த க்ளோனோட ப்ரைஸ் எவ்வளோ அண்ட் இந்த க்ளோன் உண்மையிலேயே எப்படி இருக்குது அண்ட் துணியில் அப்படி என்ன தான் க்ளோன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் அண்ட் டெமோ பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட் இந்த விலைக்கு வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் அண்ட் இதில் தொடங்கும் போது எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ பார்த்துருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்குன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடுறீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து தரக்கூடிய பேக்கேஜ். ஸோ ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா அகைன் நம்மளுக்கு சேஃபாக அந்த கிளாத்தை பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான பேக்கிங்னா, அதாவது ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங் பார்த்தீங்கன்னா மாறும். ஆப்பிள் மாதிரி அந்த பாக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ சிம்பிளான பேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம கிளாத்தை கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளாத் செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த டெக்ஸ்சர் எல்லாமே அப்படியே ஆப்பிளோடைய பாலிஷிங் கிளாத் மாதிரியே தான் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா குவாலிட்டி வைஸுமே கிட்டத்தட்ட ஆப்பிளோடைய பாலிஷிங் கிளாத் மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த சைஸுமே பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய பாலிஷிங் கிளாத் என்ன சைஸில் இருக்குமோ அதே சைஸில் தான் இந்த கிளாத்துமே நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் இந்த கிளாத் உண்மையிலேயே தொட்டு பார்க்குறதுக்கெல்லாம் செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அண்ட் அட் த சேம் டைம் இதை வச்சு நம்மளோட மேக், நம்மளோட ஐஃபோன் எல்லாத்தையுமே தொடக்கும் போது ஸ்க்ராச்சஸ் விடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதுதான் மெயின் ரீசன், இந்த கிளாத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன். அண்ட் இப்போ நம்ம ஒரு சின்ன டெமோவை பார்த்துடலாம். என்கிட்ட இப்போ மேக்புக் ப்ரோ இருக்குது. அண்ட் இந்த மேக்புக் ப்ரோவை நான் இந்த துணியை வச்சு க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளுக்கு நிறைய டஸ்ட் இருக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டாக தான் இருக்குது. அண்ட் நம்மளோட கிளாத் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு புதுசாக தான் இருக்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோட லேப்டாப்போட ஸ்க்ரீன் ரொம்பவே அழுக்காக தான் இருக்குது. அண்ட் இப்போ அந்த ஸ்க்ரீனை இந்த பாலிஷிங் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி பார்க்கலாம். உண்மையிலேயே டர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் லைட்டாக ஜென்டலாக நீங்கள் ஜஸ்ட் வைப் பண்ணால் போதும். ரொம்ப அழுத்த தேவையில்லை. நீங்கள் உங்களோட லேப்டாப்பை எந்த வித டேமேஜுமே பண்ணாமல், எந்த வித ஸ்க்ராச்சஸுமே பண்ணாமல் துடைக்கிறதுக்கு தான் இந்த துணி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டலாக தான் வைப் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்களே பார்க்கலாம் ரிசல்ட்டு. ஸோ செம்ம க்ளீனாக நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டர்ட் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிச்சு ரொம்ப ஈஸியாக. ஸோ துடைக்கும் போது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாத்தை வச்சு வெறும் ஸ்க்ரீனை மட்டும் துடைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கீழே இருக்கக்கூடிய கீபோர்ட், டச் பார் அண்ட் ட்ராக் பேட் இது எல்லாத்தையும் துடைக்கலாம். ஈவன் மேக்புக்கோடைய பாடி, அதாவது அவுட்டர் பாடியை கூட இந்த கிளாத்தை வச்சு நீங்கள் துடைக்கலாம். ஸோ மொத்தமாக நம்ம இப்போ துடைச்சிட்டோம் அப்படின்னா க்ளீனான மேக்புக்கை நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். வீடியோட ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச். ஸோ ஆப்பிள் வாட்ச் இந்த கிளாத் எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. இதை பற்றி நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா என்னோட ஆப்பிள் வாட்ச் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் இருக்காகலை. லைட்டாக சின்ன சின்ன டஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அதுவுமே இந்த கிளாத்தை வச்சு தொடச்சோன்னே போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு மெயினான விஷயத்துக்கு வரும், ஐஃபோன். ஸோ என்னோட ஐஃபோன் 12 mini நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்ம அழுக்காக இருக்குங்க. காதில் வச்சு ஃபோன் பேசி பேசி ரொம்பவே அழுக்காக தான் இருக்குது. அண்ட் பின்னாடியும் அழுக்காக இருக்குது. ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் சொல்லவே வேணாம், நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் செம்ம அழுக்காக இருக்குது. அண்ட் இப்போ இந்த ஸ்க்ரீனு பின்னாடி ஐஃபோன் ஃபுல்லாக இந்த கிளாத்தை வச்சு நம்ம துடைக்கலாம். அண்ட் இந்த கிளாத்தை வச்சு துடைக்கும் போது அகைன் நீங்கள் ஜென்டலாக வைப் பண்ணால் போதும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அந்த டர்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்குது. அது துடைக்குமான்னு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு எந்த வித தண்ணியுமே இல்லாமல் நார்மலாக துடைக்கிறேன். பட் நான் நார்மலாக துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த டர்ட் எல்லாமே போகலை. நான் ஜஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நான் திருப்பி இந்த சேம் பாலிஷிங் கிளாத்தை வச்சு நான் க்ளீன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். பின்னாடியுமே நீங்கள் பார்க்கலாம் அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. அண்ட் இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டோம்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இப்போ நல்லாவே உங்களுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் எல்லாமே டெம்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ராச்சஸ். என்னோட ஃபோனில் எந்த வித ஸ்க்ராச்சஸுமே ஏற்படலை. அண்ட் டெம்பர் கிளாஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ உங்களோட ஐஃபோனை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு, உங்களோட மேக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த கிளாத் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கிளாத்தோட ப்ரைஸ் எவ்வளோ அண்ட் இந்த கிளாத் உண்மையிலே நீங்கள் வாங்கலாமா வேணாமாங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ கமிங் டு த பாயிண்ட். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோ தான். ஸோ டெமோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்சிங். அந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்பிள் பாலிஷிங் கிளாத் 1900 கொடுத்து நீங்கள் வாங்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க பாக்ஸ்லாம் போட்டு அவ்வளோ நீட்டாக உங்களுக்கு பேக் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 1900 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. க்ளோன் பாலிஷிங் கிளாத்தோடைய பேக்கிங் எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த
பாலிஷிங் கிளாத்தோடைய ப்ரைஸ், அதாவது இதோட க்ளோன் காப்பி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 rupees உங்களுக்கு காஸ்ட் ஆகுது. ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு கிடைக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் எப்பயுமே நான் மைக்ரோஃபைபர் கிளாத்துக்கு தான் கொடுப்பேன். மைக்ரோஃபைபர் கிளாத் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி கிளாத், இது பார்த்தீங்கன்னா அமேசான் பேசிக்ஸ் உடைய மைக்ரோஃபைபர் கிளாத். இந்த கிளாத்தோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 rupees 400 rupeesக்கு 5 பீஸ் கிட்ட உங்களுக்கு இது கிடைக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ், அது பார்த்தீங்கன்னா பெரிய பீஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 rupees காஸ்ட் ஆகுது. அஃப்கோர்ஸ் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தான். 300 ரூபாயே என்ன கேட்டிங்கன்னா இந்த கிளாத்துக்கு கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ஆப்பிளோட பாலிஷிங் கிளாத் 1900 ரூபாய்க்கு ஆப்பிள் சேல் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் கண்டிப்பாக வாங்கி தரீங்க, ஏன்னா 300 ரூபாய்க்கே இது வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ ஆப்பிளோடைய ஃபேன்ஸ் எல்லாமே இருப்பீங்க. உங்களுக்கு சப்போஸ் 1900 கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியல, எனக்கு வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்குது. ஆப்பிள் லோகோ தவிர இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆப்பிளோட பாலிஷிங் கிளாத் மாதிரி தான் இருக்குது. அப்படியே பார்க்கறதுக்கு அந்த டைமென்ஷன்ஸு அண்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பாலிஷிங் கிளாத் மாதிரி தான் இருக்குது. கேரி பண்ணிட்டு போகணும், நீங்கள் வந்து அடிக்கடி உங்களோட ஃபோனை தொடச்சி எப்பயுமே பக்காவாக வச்சுருப்பீங்க, நான் வந்து கேரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்து இந்த மாதிரி பெரிய கிளாத்தெல்லாம் நம்ம கேரி பண்ணிட்டு போக முடியாது, நம்ம பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. பட் இந்த மாதிரி கிளாத் எல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம பேண்ட் பாக்கெட்லேயே வச்சு இந்த கிளாத் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ 300 ரூபா நீங்கள் கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த யூசேஜ் இருக்குது, நீங்கள் அடிக்கடி ஃபோன் லேப்டாப்ஸ் இது எல்லாத்தையுமே தொடச்சி வச்சுக்குவீங்க, க்ளீனாக வச்சுக்குவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை 300 ரூபா கொடுத்து வாங்கலாம், தப்பே கிடையாது. நான் வந்து இது வேல்யூ ஃபார் மணி கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தான். அந்த யூசேஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். மற்றபடி நான் நார்மலாக ஜென்ரலாக எப்பயாச்சும் தான் தொடப்பேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது மைக்ரோஃபைபர் கிளாத் தான். உங்களுக்கு 300 ரூபா 400 ரூபாய்க்கு 5 பீஸ் கிடைக்கும். நீங்கள் வாங்கி ஒன்றை வந்து லேப்டாப்பு ஃபோன் துடைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து நீங்கள் கார் துடைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மல்டிபிள் பர்பஸுக்கு நீங்கள் அந்த கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ ஆஃப்கோர்ஸ் இது வந்து டெக்கு கிடையாது, பட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட், அதாவது அந்த பாலிஷிங் கிளாத்தை கவர் பண்ண முடியலன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த ப்ராடக்டோட ஐடியா கிடைச்சிது. சரி, இந்த க்ளோன் காப்பியை வாங்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி வீடியோ போடும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஆப்பிளே டெக் இல்லாமல் ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது நம்ம ஏன் டெக் சேனலில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் இது எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஓகே கைஸ், மீண்டும் எல்லாத்தையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.